Ananias Nananani Homes, a paradise for senior citizens Coimbatore. Page 7 booking started. நான் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணோம். எனக்கு 21 ஸ்டார்டிங், அவங்களுக்கு 19. வேலை கூட கிடையாது. எங்கள் அம்மா அப்படி தெரியுமா, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். தனியாக உமா கிட்ட போயிட்டு நான் 100 ரூபா தரேன், ஹோட்டல் ஏறி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணால் படமே இல்லை. அப்போ கேபிள் டிவி கேபிள் எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இந்த பிளானட் எர்த்துலேயே நீ தான் செலவு. ஹாய், ஐ லவ் யூடா. உமா, என்ன என்ன நீ வாழ்க்கையில் ஏற்றுவியா உமா? எங்க குத்து. இந்த தடையெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணி இப்போது நாங்கள் எங்கள் அம்மாவையும் உமா அம்மாவையும் ஒரே வீட்டில் இருந்து பார்த்துக்குறோம் இல்லையா? அப்போ அவங்க பார்க்குறாங்க ஹவ் சக்ஸஸ்ஃபுல் தே ஆர். உலகத்துல எவ்வளோ பொண்ணு இருக்கு, நான் ஏன் உமாவை லவ் பண்ணேன்? உமா தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. உமா லவ் பண்ணேன். ஆக்சுவலாக மற்ற எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்துச்சு. உண்மையாவா? ஓகே, எல்லாருக்குமே அந்த ஒரு தைரியம் வரும்ல, அந்த காதல் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தில் அதை கல்யாணமாக மாற்றணும். சில பேர் வந்து இந்த 10 வருஷ காதல் 15 வருஷ காதல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட காதல் வந்து ரொம்ப ஒரு குறுகிய காதல், ஒரு 3 மாதம் போயிருக்குமா காதல். ஆனால் அந்த டக்குன்னு எப்படி இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ண முடியாது, டக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் போ, கல்யாணத்துக்கு போ. அந்த ஒரு முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன? அப்புறம் இது காரணம் எல்லாம் தேவையில்லைங்க. பார்த்து பிடிச்சிருச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. ஸோ அந்த ஒரு முடிவு இருக்கும்ல, யாரும் வேண்டாம் வா நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை பிறந்த ஒரு தருணம் எப்படி, அது சரியான ஒரு டிசிஷன், ஒரு பயம் கலந்த ஒரு டிசிஷன் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போ அந்த டிசிஷன் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு 2 பேரோட மனசு? நாங்கள் பண்ண டிசிஷன் யாரும் எடுக்கக்கூடாது. நான் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணோம். அப்படி யாரும் கல்யாணம் பண்ண. எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு? எத்தனை வயசு? எனக்கு 21 ஸ்டார்டிங், அவங்களுக்கு 19. வேலை கூட கிடையாது. அதனால் டோன்ட் டேர் டு டூ இட். அப்படி டூ பண்ணால் இவ்வளோ தூரம் நினச்சி நிற்கணும், இல்லைனா பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டம் அது. அந்த வயசில் வந்து 21 வயசில் கல்யாணம் பண்ணுறது, வேலை இல்லை, ஒய்ஃபை காப்பாற்றணும், எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து 2 பேருமே கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யார் வீட்டில் வந்து ரொம்ப அந்த ஒரு எதிர்ப்புன்றது அதிகமாக இருந்துச்சு? எதிர்ப்பு 2 பேரும் வீட்லேயும் இருக்குது. ஓகே, 2 பேரும் வீட்லேயும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தானே போனோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவங்க வீட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி. அம்மா கூட ஓகே சொல்லிட்டாங்க ஓரளவுக்கு. அம்மா ஓகே சொல்ல அப்படியே போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்படி தெரியுமா, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். தனியாக உமா கிட்ட போயிட்டு நான் 100 ரூபா தரேன், ஹோட்டல் ஏறி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா. ஓகே, அப்புறம் எப்படி தான் சமாதானப்படுத்துறீங்க? எந்த டைமில் அது சமாதானமாக? எங்கள் அப்பா எங்கள் அப்பா பயங்கர இது எனக்கு ஃபேவர். அதனால் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. ஓகே, உங்களை யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது, பரவாயில்ல விடுறி அப்படின்னு எங்கள் அம்மா அப்போ பேசவே இல்லை ரொம்ப நாளைக்கு. அப்புறம் தான் பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறமாவே எல்லாமே மாறிடுச்சு. ஷாரிக் இவங்க ஒரு படம் பார்க்க போனாங்க. ஓகே, படம் பேர் என்ன, ஹம் ஆப்கே கௌன் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். சரி, ரிலீஸ் ஆச்சு. அது பார்க்க டிக்கெட் புக் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து போனாங்க. நான் வரலன்ட்டேன் படத்துக்கு. காரில் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படி இப்படி இந்த பக்கம் உமா, அந்த பக்கம் எங்கள் அம்மா போனாங்க. வரும்போது பார்த்து அதில் தோல் மேலே கைப்பட்டு கெட்டி பிடிச்சிட்டு வராங்க. அந்த படம் தான் வந்து உங்கள் குடும்பத்தையே இணைச்ச ஒரு படமா அது? ஆமாம். ஆஹா, சூப்பர் சார். இப்போ இந்த காலத்தில் வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டால் பசங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் நான் ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகலையே, காசு இல்லைன்றாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வெரி யங் 2 பேரும் அந்த ஒரு யோசனைலாம் வந்துச்சா? ஃபினான்ஷியலாக செட்டில் எப்படிங்க ஆக முடியும்? வழக்கு முழுக்க ஃபினான்ஷியல் செட்டில் ஆகவே முடியாதுங்க. அது வந்து நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி ஃபினான்ஷியல் செட்டில் ஆகும்? அது பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, யோசனையோடே இருக்காங்க எல்லாருமே. பண்ணலாமா? அதெல்லாம் யோசிச்சு எதுவுமே நடக்காது. காரை வாங்க நினச்சா கார் வாங்கிடணும், கல்யாணம் பண்ண நினச்சா கல்யாணம் பண்ணிடணும். ஆனால் எப்படி காரை மெயின்டைன் பண்ணமோ அப்படியே அதே மாதிரி பண்ணாட்டி. ஓகே, ஒரு இடத்தில் உருவாகி தலைவர் பாடலையா? சூப்பர். பாருங்க சார் பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு. இப்போ நீங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கட்டதுரைக்கு கட்டம் சரியா இருக்கு. சரியா இருக்கு. ஸோ இப்போ அம்மா சைட்ல இருந்து கேட்டிருப்பாங்கல்ல, என்னடி ஏதோ ஒரு பையனை லவ் பண்றான், என்ன பண்றான் அவன், என்ன வேலை பண்றான்? இது அப்படி இல்லை. என் தங்கச்சி உமாவும் கிளாஸ்மேட்ஸ். ஓ ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். என் தங்கச்சி உமாவும் ஃபாத்திமா கான்வென்ட்ல கிளாஸ்மேட்ஸ். ஓகே, அப்போ இந்த பேர் எனக்கு வந்து ரொம்ப வருஷமா தெரியும். உமா காமேஷ்னு. அப்போ என் தங்கச்சி நான் கிண்டல் ஏற்றுவேன், உன் ஃப்ரெண்டு உமா காமேஷ் தானே, உன் ஃப்ரெண்டு உமா காமேஷ் அப்படி என்ன நிறைய வீட்டில் கிண்டல் ஏற்றேன். ஸோ தட் நேம் இஸ் வெரி ஃபெமிலியர் டு மீ. ஓ ரைட். அப்புறம் பார்த்த உடனே லவ். ஓகே, ஸோ 2 பேருமே சினிமா ஃபேமிலி தான். ஓகே,
அவங்களும் சினிமாவில் தான் இருக்கேன், நானும் சினிமாவில் தான் இருக்கேன், எங்கள் அப்பா சினிமாவில் தான் இருக்கார். ஸோ அந்த இது ஒன்றும் இல்லை. நான் உமா கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அது அவங்க ஒரு பதில். ஓகே, உமா என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சூப்பர். ஆனால் இவ்வளோ தடைகளையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அவங்கெல்லாம் யார் எங்களை முடிவு பண்ணுறதுக்கு? ஹலோ, நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். அது என்ன தெரியுமா, கல்யாணம் அந்த தடையெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணி இப்போது நாங்கள் எங்கள் அம்மாவையும் உமா அம்மாவையும் ஒரே வீட்டில் இருந்து பார்த்துக்குறோம் இல்லையா? அப்போ அவங்க பார்க்குறாங்க ஹவ் சக்ஸஸ்ஃபுல் தயார். 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க, ஒன்றா இருக்கும். அம்மா மாமியார் எல்லாம் ஒரே வீட்டில். சூப்பர் சார். ஏன்னா இந்த காலத்திலலாம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தில் ஒன்று. அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். உங்களுக்கு தானே அது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். நிறைய பேர் வந்து அதை ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். நான் அதை ஜாலியாக ஹேண்டில் பண்ணுவேன். அவங்க 2 பேர் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்படின்னா, அவங்க வந்து முன்னாடி இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்கல்ல. அந்த அந்த அக்னி நட்சத்திரத்தில் அந்த பிரபு கார்த்திக் மாதிரி தான். டேங் இவங்க வந்தா இப்படி திரும்புறது, அவங்க வந்தா இப்படி திரும்புறது, ஏய் காமெடி பண்ணுறீங்க 2 பேரும் சொல்லி. பட் நவ் வி மேட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப்பில். வயசான காலத்தில் எவ்வளோ பேரண்ட்ஸை வந்து இந்த மாதிரி பசங்க கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ சந்தோஷமாக இருங்க, வருத்தப்படாதீங்க, லைஃப்பில் வருத்தமே படாதீங்க. எப்பயுமே கௌதம் மேனன் அவரோட படங்களில் தான் அது நடக்கும். தங்கச்சியோட ஃப்ரெண்டை வந்து அழகாக லவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஆமாம், அவங்க என்ன பார்த்து கௌதம் மேனன் காப்பி அடிச்சிட்டாருங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ உங்கள் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? அண்ணா நீ சிஸ்டருக்கு பயங்கர ஆச்சரியம். ஆனால் சிஸ்டருக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரேன்னு. ஓகே, வந்த உடனே வீட்டில் எங்கள் உமா இருக்காங்க, நீ என்னடி வீட்டில் பண்ணுற? இல்லை, பேசவே இல்லை, கோச்சிக்கிட்டாங்க. ஆமாம், வந்தாலும் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு எங்கேயோ போயிட்டா. யூ ஆர் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் படி, சேம் பெஞ்ச், ஆனால் பேசலையே. அது பயங்கரமாக மாறி போயிட்டா. அதுதான் அந்த அம்மாக்கே கோன் தான் மாற்றிச்சு என்ன. ஸோ எப்போயாச்சும் கல்யாணம் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் சீக்கிரம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ, ரொம்ப ஏர்லியா, டூ ஏர்லின்ற மாதிரி அந்த 2 பேருக்குள்ள அந்த ஒரு பேச்செல்லாம் போச்சா? இயல்பு தான். That will come thoughtsல. So what was the moment? எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மொமெண்ட்ல? குறிப்பிட்ட மொமெண்ட் இல்லைங்க. see அந்த ஸ்பேன் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா? 30 to 33 இயர்ஸ்ங்கிறது வந்து உங்களை வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகும். இப்போ நான் 33 இயர்ஸ் கழிச்சு உங்க உட்காந்துருக்கேன். சிலப்போ என்னை வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கேட்டிங்கன்னா இவ்வளோ நான் பேசியிருக்க மாட்டேன் மெச்சூர்டாக. அப்போ என்ன இருக்கும் அதுதான் நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். ஸோ தட் வந்து மைண்டில் இந்த எல்லாருக்கும் அந்த தாட் வரும். உமாக்கு அந்த தாட் வரும், எனக்கு அந்த தாட் வரும், ஏன் பண்ணிக்கிட்டோம், என்ன பண்ணணும். ஸோ அந்த அந்த பாண்டை வந்து இழுத்து பிடிச்சு நிற்கிறது வந்து அந்த அந்த இணைப்பிரியா காதல் தான். பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ வந்து சார் வந்து ஒரு கேபிள் டிவி நடத்திட்டு இருந்தாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கேபிள் டிவி கல்யாணத்துக்கு அப்புறம். ஓ, கல்யாணம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2 படம் நடிச்சு முடிச்சிட்டேன். ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாரு. 2 படம் நடிச்சு முடிச்சு, தெலுங்குல ஒரு படம், தமிழ்ல ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டேன். சூப்பர். முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணால் படமே இல்லை. அப்போ கேபிள் டிவி கேபிள் எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு, இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது அப்போ. சரி சரி. நம்ம வந்து இந்த மரக்கடையில் போய் குச்சி வாங்கணும், அது வந்து போல் அடிக்கணும், போல் அடித்து வீட்டில் கேபிள் எடுத்து வயரிங் எடுத்து ஒரு வீட்டில் போய் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும். அது நீங்கள் தான் பண்ணணும்? ஆமாம், நான் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன்னா ஆப்ரேட் பண்ணி அது ஒரு ரூம் ஒன்று இருக்குது இல்லையா, அதில் ஃபுல்லாகவே இந்த டிவி வச்சுட்டு எல்லாம் ஃப்ரீக்வன்சி எல்லாம் எனக்கு ஃபோன் வரும், நான் தான் ஃப்ரீக்வன்சி சரி பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் லைஃப்பில். ஸோ அந்த ஒரு கல்யாணமான மூமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இவ்வளோ தடைகளெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கரெக்டாக? எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த டைமில்? ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்? 4 பேர். இது 4 பேரா? ஆமாம். ஒருத்தர் வந்து இந்த மாஸ்க்லேருந்து இந்த ரெஜிஸ்டர், என்னன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணால் இது எதுவும் முன்னாடியே சொல்லி வைக்கணுமா. என் மாமனார் கேஸ் மேரேஜ் வந்து 1 month பிஃபோர் சொல்லணும். ரிலீஜனே வேறு. அதுக்கப்புறம் அது வந்து மாஸ்க்லேருந்து வர வச்சாங்க, அதில் கையெழுத்து போடணுன்னு. அவருக்கு எனக்கு ஒரு சாட்சி, ஒரு எழுத்து வீட்டு என்னோட அகிலான்னு ஒருத்தர் இருக்கா கிளாஸ்மேட், அவளோட அண்ணா தான் எனக்கு சாட்சி. அதுக்கப்புறம் யாருக்குப்பா உனக்கு சாட்சி எனக்கு சாட்சி ஏதோ ஒன்று, அப்பாவோட ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளோதான். மற்றபடி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே என் மாமியார் இருந்தாங்க, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் முடிச்சு. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணுற ஒருத்தரை வந்து இந்த மொமெண்ட்டில் நினைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், வீடியோ ப்ளீஸ்.
அதுதான் ரொம்ப கைண்டான பீப்புள் தான் இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. இட் ஷோஸ் சார் கைண்ட் குவாலிட்டி. சாரி உமாரியாஸ் எப்பவுமே சிரிச்சே பார்த்து இப்போ புதுசாக இன்னொரு ஒரு ஆட் ஆயிருக்கு, இன்னொரு ஒரு கண்ணுக்குட்டி. ஓகே. என் வீட்டு பக்கத்தில். ஸோ நான் வந்து பாப்பான்னு கூப்பிட்டாலே அப்படி ஏதோ நாய் மாதிரி ஓடி வருது. நான் ஹவ் நெவர் சீன் அ கவு ரன்னிங் டுவர்ட்ஸ் மீ. ஸோ அது வந்து காமிச்சு கொடுத்தேன் அன்னைக்கு பப்ளுக்கு. சரி சரி. ஏன்னா அஸ்லன் வந்து ஈவன் பப்ளுக்கே தெரியும் ஹவு ஐ எம் அட்டாச் டு அஸ்லன் அண்ட் ராக்கி ரெண்டு பேருமே. அஸ்லன் வந்து பிரிஞ்சது வந்து ரொம்ப நிஜமாவே ட்ராஜடி தான். பிகாஸ் அவன் வந்து 5th ஸ்டேஜில் தான் எனக்கு காமிக்கிறான் அவன் வந்து சிக்காக இருக்கேன்னு. அதுவும் 2 நாள் முன்னாடி சாகிறதுக்கு முன்னாடி. அது நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கான்னு. அந்த வெள்ளை டாக் வந்து பேர் ராக்கி, தட்ஸ் கோல்டன் ரிட்ரீவர். அசன் வந்து டிபெட்டன் மாஸ்டிஃப், ஹியூஜ், ரொம்ப பெருசாக, பயங்கர பெருசாக. அவன் ரோட்டில் இறங்கி வந்து அவனை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க, திரும்பி பார்க்காம. அண்ட் பயங்கர சாஃப்ட். அவனை பார்த்தால இதை நான் கடித்து சாப்பிட்றோன்னு தோணும். ஆனால் அது அவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ அன்பான ஒரு ஆனிமல் அது பாப்பா. ஓகே ஓகே. அஸ்லன் அது போத் ஆர் வெரி அட்டாச்ட். அசன் வந்து ரொம்ப அட்டாச்ட். அது சூப்பர். உனக்கு ஒரு ஆசை இருக்கும், அதை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கியா? இல்லை, எல்லா ஆசையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சிம்பிளாக கேட்குறேன், ஹானஸ்ட்டாக சொல்லணும். ஓகே, நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப்? சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபென்டாபுலஸ். அதில் எழுதியிருக்கேன்னு பின்ன நீ சொல்கிற மாதிரி இல்லை, ஏதோ படிக்கிற மாதிரி. ஃபென்டாபுலஸ் இந்த பிளானட் எர்த்லேயே நீ தான் செல்லகுட்டி. ஹாய், ஐ லவ் யூடா. என்ன நீ எப்போ ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுருக்கியா? நான் எந்த நிமிஷமும் எல்லா நேரமும் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ரியாஸ் வந்து எனக்கு வந்து இஸ் பார்ட் ஆஃப் மீ, சரிங்களா? ஸோ அவர் வந்து ஜிம்முக்கு போனால் கூட நான் மிஸ் பண்ணுவேன். அது நான் வந்து அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஏன் ஜிம்முக்கு போகிறப்போ இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் நான். பட் ரொம்ப மிஸ் பண்ணுற டைம்லாம் இவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான். ஏன்னா அவர் நேரில் பார்க்க முடியாதுல்ல, அந்த டைம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். உங்கள் சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேளுங்களேன். ஓகே, உனக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். ஓகே, உனக்கு வரப்போகிற ஒய்ஃப் இப்படி இருக்கணும், இந்த குவாலிட்டிஸில் இருக்கணும், அப்படிலாம் நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ண. ஓகேண்ணே, இப்படி இருக்காளா? ஓகே ஓகே. அழகாக இருக்காளா? ஓகே. கையில் நகை நல்லா இருக்கா? ஓகே. கண் அழகாக இருக்கா? ஓகே. முடி அழகாக இருக்கா? ஓகே. எல்லாம் அழகாக இருக்கு. ஓகே. அதை முன்னாடியே டெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பர்ஃபெக்டான ஆன்சர், கரெக்டான ஆன்சர், எனக்கே தெரியும் அது. சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு ஆன்சர். அடுத்த கேள்வி. ஓகே, என்னைக்காவது என் ஃபோனை திருட்டு தரமாக திறந்து பார்த்துருக்கியா? சூப்பர். இது கேள்வி பார்த்துருக்கேன். எதுக்காக? என்ன ஒரு காரணம்? டைம் என்னன்னு பார்க்குறதுக்கு. இல்லை, என் ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சுங்க, வால் கிளாக் பேட்டரி போடல. ஐயோ டைம் பார்க்கணுமே, என்ன? ஓ ஓகே. நோ இது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் சார். என்ன சார் நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணுறது? விழுந்தது பாரு அடி. ஃபோனை திறந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்ல. யாருக்கு விழுந்தது அடி? எனக்கு தான். நான் அப்போவே சொன்னேன் தெரியுமா, எக்ஸாஜரேஷன் பண்ணுறதில்ல. என் பிள்ளையும் ஷாரிக்கும் இவரும் பயங்கர கேடி மன்னர்கள். ஓகே, ஸோ ஃபைனல் கொஸ்டின். ஓகே, நான் என்ன மாற்றிக்கணும்னு விருப்பப்படுறேன்? ஏன்டா நீ மாற்றிட்டு அப்புறம் உன்னோட குவாலிட்டி போயிடுச்சு. அது ஏன் இவங்க எழுதுறாங்க தேவையில்லாமல்? வரல, அவங்க கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம். அவங்க பதிலை எடுக்கிறதுக்காக தாங்க எழுதுறோம். அவங்க கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் எ பிட். இப்படியே இரு. ஓகே ஓகே ஓகே. ஐ லவ் யூ. ஷாக் ஆயிட்டேன். சார், இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து ஆள வந்தான்னு பார்த்தோம், திரும்ப ரீரிலீஸ் ஆகும்போது. ஸோ ரியலி வி ஃபெல்ட் லைக் சே இன்னமா நடிச்சிருக்காரு இந்த மனுஷன், அப்போ மிஸ் பண்ணிட்டோம் பா இவரன்னு. ஸோ இப்போ அந்த கேரக்டராக வந்து இவங்க கிட்ட ஒரு ப்ரொபோசல் பண்ண எப்படி பண்ணியிருப்பாங்க? உமா 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 என்ன நீ வாழ்க்கையில் ஏற்றுவியா உமா? இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே. சூப்பர் சூப்பர் சார். Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Pay 7 booking started.